Hi 10th standard students, நம்மளோட பப்ளிக் எக்ஸாமோட டைம் டேபிள் வந்தாச்சு. பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் பார்த்தீங்களா இல்லையா? எஸ், ஸோ ஒன்றும் பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை. பப்ளிக் எக்ஸாமோட டைம் டேபிள் இதுதான். உங்களுக்கு மார்ச் 28 தமிழ் எக்ஸாமோட ஸ்டார்ட் ஆகிட்டு ஏப்ரல் 15 சோஷியல் எக்ஸாமோட முடியுதுப்பா. ஸோ பப்ளிக்கோட போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் 9 இயல் மொத்தமாக இருக்குது. இங்கிலீஷில் 7 யூனிட்ஸ், மேக்ஸில் 8 சாப்டர்ஸ் படிக்கணும், சயின்ஸில் 23 சாப்டர்ஸ் படிக்கணும், சோஷியல் இது எல்லாத்துக்கும் மேலே 27 சாப்டர்ஸ் நீங்கள் படிக்கணும். ஸோ செகண்ட் மிட்டமோட போர்ஷன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம முடிக்கிறத டார்கெட்டாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கையில் 4 மாதம் மட்டும்தான் இருக்குது. இந்த 4 மாதத்துல தான் கடைசி நிமிஷத்தில் நம்மளுக்கு படிக்க இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கும், இல்லை எதுவுமே முழுசாக படிக்காத மாதிரியே இருக்கே அப்படின்ற தாட் வரும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம படிக்கலாம் அப்படின்னு உட்காரும் போது தான் டெஸ்ட் வரும், ரெக்கார்ட் ஒர்க் வரும், ஹோம் ஒர்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எக்ஸாம் அன்னைக்கு எப்படி இருக்கும், படிக்கவே டைம் இல்லாத மாதிரி இருக்கும், நிறைய கொஷின்ஸ் படிக்காமல் வச்சுருப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை தேடி போவோம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை 10 கொஷின் கொடுத்தா அந்த 10 கொஷினாவது முழுசாக படிக்கிறோமா? அதுவும் கிடையாது. அதில் 5 கொஷின் படிப்போம், 5 கொஷினை சாய்ஸில் விட்டுருவோம். ஸோ இதே சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருந்தால் கடைசி நிமிஷத்தில் நம்ம ஒன்றுமே படிக்காமல் எக்ஸாம்லேயும் மார்க்ஸ் கம்மியாகும். என்ன ஆகும், உங்களோட பப்ளிக் எக்ஸாம்லேயும் அதே மார்க் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ், இந்த ஒரு 4 மந்த்ஸை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணால் மட்டும்தான் பப்ளிக்கில் நம்ம 500 on 500 வாங்க முடியும். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு, அண்ட் இந்த யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்மளோட வேதாந்தம் 9th 10th சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது 500 on 500 வாங்குறதுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் மிட்டமோட சிலபஸை தரவாக இப்போவே முடிச்சிடணும். தள்ளி போடாதீங்க, ஏன்னா இதுக்கு மேலே நம்மளுக்கு டைமே கிடையாது. செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸை இப்போவே நம்ம தரவாக முடிச்சுட்டு ஹாஃப் இயர்லி எக்ஸாம்குள்ளே நம்ம ஃபுல் போர்ஷன் ஃபுல்லாகவே முடிச்சிடணும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது நம்ம ஹோல் புக்கையும் படிச்சிடணும். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சயின்ஸில். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸு அண்ட் இன்டீரியர் கொஷின்ஸ் இது வரைக்கும் நீங்கள் படிக்காமல் இருக்கீங்கனாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறமா இன்டீரியர் கொஷின்ஸ் கூட படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் கிளியராக ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக 500 on 500 வாங்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் மிட்டம் சிலபஸை எப்படி முடிக்கலாம் பார்த்துலாமா? ஸோ செகண்ட் மிட்டமோட போர்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ்க்கு இதுதான் போர்ஷன்ஸ், அண்ட் சயின்ஸ் அண்ட் சோஷியலுக்கு இதுதான் போர்ஷன்ஸ். ஸோ இதில் ப்ராக்கெட்டில் போட்டிருக்க சாப்டர்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். ஒரு சில பேருக்கு இருக்கலாம், ஒரு சில பேருக்கு இல்லாமையும் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் கவர் பண்ணி நான் ஒரு டார்கெட் தரேன். அக்டோபர் மந்தில் நீங்கள் அக்டோபர் 14 20 வரைக்கும் இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் தெளிவாக முடிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு கொஷின் கூட விடாமல் நீங்கள் படிச்சிருக்கணும். அதே மாதிரி அக்டோபர் 21 27 நெக்ஸ்ட் 1 வீக் நீங்கள் முடிக்க வேண்டிய போர்ஷன்ஸ் இது எல்லாமே. தென் அக்டோபர் 28 நவம்பர் 3 வரைக்கும் முடிக்க வேண்டிய போர்ஷன்ஸ் இது எல்லாமே. அண்ட் நவம்பர் 4 to 10 நீங்கள் கொஞ்சம் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் லாங்குவேஜஸ் எல்லாமே முடிச்சிருப்பீங்க. மேக்ஸ் அண்ட் சோஷியல் மட்டும் கவர் பண்ணாலே போதும். ஸோ நவம்பர் 10 நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா தென் நம்மளுக்கு செகண்ட் மிட்டம் எக்ஸாம் வந்துடும். செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸை நம்ம இப்போ தரவாக முடிச்சாச்சு. இதில் ஒரு கொஷின் கூட விடாமல் படிக்கணும், திரும்ப சொல்கிறேன். அண்ட் இப்போ செகண்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு, ஸ்டடி பிளான் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு வர கேள்வி, இந்த எல்லா கொஷின்ஸுமே நான் தனியாக படிக்கணுமா மேம் அப்படிங்கிறதான் இல்லையா? ஸோ இதுக்கு என்னோட பதில் வேண்டவே வேண்டாம். நீங்கள் ஏன் தனியாக உட்காந்து கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க? எங்கள் கூட சேர்ந்து படிங்க. ஸோ எங்கள் கூட சேர்ந்து எப்படி நீங்கள் படிக்க போகிறீங்க, டெய்லி 6:30க்கு உங்களுக்கு ஒரு குட்டி வீடியோ வரும். ஓகேவா? ஸோ ஒரு 20 minutes to 30 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் 7:30க்கு உங்களுக்கு யூடியூப்லேயே ஃப்ரீயாக நாங்கள் லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் எந்த ஃபீஸுமே பே பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ யூடியூப் கிளாஸஸ் அண்ட் அந்த குட்டி குட்டி வீடியோஸ் இதை பார்த்தாலே நீங்கள் ஃபுல் போர்ஷன்ஸையும் கவர் பண்ணிடலாம். எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் தாராளமாக 500 on 500 வாங்கலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1, நம்ம செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் எல்லாமே தரவாக கவர் பண்ணியாச்சு. தென் ஃபுல் சிலபஸை எப்படி நான் ஹாஃப் இயர்லிக்குள்ளே கவர் பண்ணுறது, அதுக்கான ஸ்டடி பிளான் பார்க்கலாம். இப்போது நவம்பர் 2nd வீக்கில் நம்மளுக்கு செகண்ட் மிட்டம் முடித்த உடனே நம்ம நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் லைட்டாக மறந்த மாதிரி இருக்கா? ஸோ நவம்பர் 18 24 வரைக்கும் இந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுங்கள். நவம்பர் 25 30 வரைக்கும் செகண்ட் சாப்டர்ஸ் எல்லாமே படிக்கலாம். அண்ட் டிசம்பர் 2 8 வரைக்கும் தேர்ட் சாப்டர்ஸ் எல்லாமே படிக்கலாம். இதை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே இப்போ படித்த செகண்ட் ஹாஃப் லைக் செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் கவர் பண்ணியாச்சு. அண்ட் குவார்டர்லி வரைக்கும் இருக்க போர்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. இதில் பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஒரு யூனிட் மட்டும்தான் இருக்கும். இந்த ஒரு யூனிட் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் தமிழ் எக்ஸாம் நாளைக்கு அப்படின்னா இன்றைக்கி நைட்டுக்கு இந்த ஒரு யூனிட்டுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முடிச்சிருங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஃபுல் போர்ஷன்ஸை தரவாக முடிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ இந்த ஒரு யூனிட் தான் பேலன்ஸ். அப்படிங்கும்போது நீங்கள் தமிழ் எக்ஸாமுக்கு படிக்க உட்காடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே நீங்கள் இயல் 4 தான் ஆரம்பிக்கணும். இங்கிலீஷ்க்கு யூனிட் 4 தான் ஸ்டார்ட் பண்ணணும். மேக்ஸ்க்கு சாப்டர் 8 தான் ஸ்டார்ட் பண்ணணும். இது ரொம்ப ஈஸியான சாப்டர், அதனால ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கனாலே ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம். இப்போ ஜான்வரியில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாம் இன்னும் படிக்காமல் வச்சுருக்கீங்களோ அந்த பெண்டிங் கொஷின்ஸை படிக்க போகிறீங்க. தென் இன்டீரியர் கொஷின்ஸ் நீங்கள் படிக்கலாம். அதுவும் நீங்கள் ஃபுல்லாக கூட படிக்க வேணாம், ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி போர்ஷன்ஸை ஃபஸ்ட்டு முடிங்க போதும். அண்ட் தென் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு ஒன்று நீங்களாகவே எழுதி பாருங்கள்.
அண்ட் ஃபெப்ரவரி டார்கெட் என்ன பண்ண போகிறீங்க, இன்டீரியர் கொஷின்ஸ் ஃபார் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி போர்ஷன் படிக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி பாதி பாதியாக பிரித்து படிங்க போதும். அண்ட் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் 2 நீங்களாகவே எழுத போகிறீங்க சரியா. அண்ட் தென் மார்ச்சில் நீங்கள் ஃபுல் போர்ஷன் 3 எழுதிட்டு ஃபைனல் ரிவிஷன் நீங்கள் எப்போ முடிச்சிருக்கணும், உங்களோட பப்ளிக் ப்ராக்டிகல்ஸ் வரும் இல்லையா, அதுக்கு முன்னாடியே முடிச்சிருங்க. ஸோ இது எல்லாம் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக 500 on 500 வாங்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க மேம், இந்த ஒரு வாரம் எனக்கு இந்த ஒரு யூனிட் படின்னு சொல்லிட்டீங்க, பட் எனக்கு இதுவுமே பிரித்து படிக்க தெரியல, இன்றைக்கி நான் என்ன பண்ணணும் அது சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே டெய்லி உங்களுக்கு ஸ்டடி பிளான் கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபுல் மார்க் வாங்கிக்கலாம். ஓகேவா? பை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இனிமேல் 500 on 500 யாருக்கெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். 500 அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.